ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் வச்சு ரசவாங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு இதை வந்து நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இந்த ரசவாங்கிக்கு வந்து நம்ம பருப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் போடணும். நான் அரை கப் அளவு தான் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே போட்டுறாதீங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. நல்லா குலைவாக வேகணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூனும் உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இதில் நம்ம வந்து முழு மல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து நல்லா குறைவாகவே வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயமும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு நான் அரை கப் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவையில்லை. நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறணும். ஆற விட்டு இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டாருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த அங்கங்கே நிற்காது தேங்காய் வந்துட்டு. இப்போ வந்து நல்லா அரைச்சோம் அப்படின்னா ஃபைன் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். இது வந்து அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து அந்த பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த பாருங்கள், நல்லா குலைவாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இதுவும் அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருந்த அந்த கத்திரிக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் மட்டும் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் போதும், ரொம்பலாம் போட தேவையில்ல. அதே மாதிரி இந்த உப்பும் வந்துட்டு இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் நம்ம உப்பு போடுறோம். இப்போ லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக வதங்கின மாதிரி ஆயிரும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்துட்டு நம்ம வேக வச்சுருந்த அந்த பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த புளி தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் புளி வந்துட்டு கரெக்டாக ஒரு லெமன் சைஸ் அளவு ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ண உங்களுக்கு ரொம்ப திக்காகிட்டே வரும். ஸோ அதனால் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் இது நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
கடைசியாக அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டேன். ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றினாலே வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் கொதித்தாலே போதும். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய கத்திரிக்காய் ரசம் வாங்கி ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.